சூழ்நிலைகளில் நீதிமான் விழுவான், பல பிரச்சனைகளில விழுவான், பல பாவங்களில கூட சில வேளைகளில் நீதிமான் விழுந்துருவான். பாருங்க, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்பது வேத வசனம். ஒருத்தன் பாவம் செய்துட்டானா அந்த பாவம் அவனை திரும்ப 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 அடிக்ட் ஆக்கி அவன் அந்த பாவத்துல மூழ்கடித்து கடைசியில மரணத்திற்கு நேராய் அந்த பாவம் அவனை கொண்டு செல்லும். வேத வசனத்தின்படி பாவம் செய்தவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். ஆனா நீதிமான் பாவத்துல விழுந்துட்டானா அவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கவே மாட்டான். திரும்பவும் அந்த பாவத்திலிருந்து எழும்பி அந்த பாவத்தை உதறி தள்ளி விட்டு வெளியே வரும். அல்லேலூயா. ஆனா துன்மார்க்கன் அப்படி கிடையாது, அதிலே கடந்து புரண்டுட்டு கிடப்பான். அவன் பாவம் செய்தான் என்றால் பாவத்துக்கு அடிமையாகவே தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பான். நீதிமான் அப்படி இல்ல, பாவத்துல விழுந்தா கூட அவன் திரும்பவும் எழுந்திருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ, தெரியாம ஒரு காரியத்தில் விழுந்துட்டோம், ஐயோ அவனுக்கு இருதயம் என்ன படம் பட்டாத பாடுபட்டு நம்ம விழுந்துட்டோமே, இதுல இருந்தா எப்படியாவது எழும்பணுமே, இது சரியில்லையே அப்படிங்கிறதான நினைவு அவனுக்குள்ள இருக்கும். கண்டிப்பா திரும்ப ஆண்டோடைய பாதப்படியில போய் விழுவான். இயேசுவே, நான் தெரியாம இந்த பாவத்துல விழுந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, என்ன திரும்பவும் எழுப்பிருங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் எழுந்திருத்து பழைய நிலைக்கு ஆகிருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம், அவனுக்குள்ள ஏற்கனவே இயேசுவின் இரத்தத்தினால பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த பரிசுத்தம் அவனுக்குள்ள இருக்கும். பாவத்தில் விழும்போது அவனால அந்த பாவத்தில் கண்டினியூ பண்ண முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை திரும்பவும் அதே பாவத்துக்குள்ள கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான்னா அவன் வேற இதுல மாட்டி கிடக்கிறான். அவன் பாவத்தில் அடிமை ஆகிட்டான். அவன் நீதிமான் என்கிறதான ஸ்தானத்தை விட்டு இழந்துட்டான்னு அர்த்தம். எத்தனை பேர் புரிஞ்சுது? அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்பவும் ஒரு விளக்கத்தோட சொல்றேன். இப்ப ஆடுதான் இருக்கட்டுமே, திரும்பவும் தண்ணிக்குள்ள போயிட்டுது, அது எழும்பி வராம அதுக்குள்ளே கடந்து கடந்து நீந்திட்டு அதுவும் அந்த பண்ணி கூட சேர்ந்து விளையாடிட்டு கிடக்குனா அது ஆட்டினுடைய ஸ்தானத்தை விட்டு இழந்து பண்ணியை கூட சேர்ந்து பண்ணி ஆயிட்டுன்னு அர்த்தம். நீதிமான் கண்டிப்பாக எழுந்து வந்தே தீருவான், எழும்பியே தீருவான். அல்லேலூயா. அதனாலதான் பாவத்தில் இருந்தா கூட அவன் எழும்பும். அதே மாதிரி வியாதியில இருக்கும். வியாதியில சில வேளையில விழுந்து, வியாதி நமக்கு வர வேண்டும் என்ற ஆசையா இல்ல. வியாதி ஒருவேளை வந்தா கூட நீதிமான் அந்த வியாதியில விழும்போது கண்டிப்பாக எழுந்திருப்பான். எப்படி எழுந்திருப்பான்? ஆண்டவரிடத்துல கேட்டு, ஆண்டவரே இது எனக்குரியது அல்ல, நீதிமானுக்குரியது அல்ல. நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமா இருக்கும், ஆனா இது நீதிமானுக்குரியது அல்ல, இதுல இருந்து என்னை விடுவியும், இந்த காரியம் எனக்குரியது அல்ல என்று ஆண்டவரிடத்துல போராடி எப்படி ஆகிலும் அந்த வியாதியிலிருந்து கண்டிப்பாக எழுந்தே தீரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி கடன் பிரச்சனையில ஒருத்தன் மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, கடன்ல விழுந்துட்டான் அப்படின்னா, கடன்ல இருந்து ஒருத்தன் எழும்பணும் அப்படின்னா நீதிமான் கண்டிப்பாக எழும்பிய தீர்வான். நீதிமான்கிறதான உணர்வு இருக்கும் என்றால் இந்த கடன் எனக்குரியது அல்ல, இந்த கடனோடு நான் இருக்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல, கடனோடு இருக்கிறது தேவனுடைய சித்தமே அல்ல. வேத வசனத்தின்படி நீங்க கடன் வாங்காதிருப்பான், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பான். அப்போ நம்ம கடன் கொடுக்கிறவளா இருக்கணும். நம்ம கடன் என்கிற அந்த காரியத்துல வீழ்ந்து போய் கிடக்கிறோம் என்றால் எப்படி ஆகல இதுல வெளியே வரணும், வெளியே வரணும், வெளியே வரணுங்கிறதான சிந்தை இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம வெளியே வரணுங்கிறதான சிந்தை இல்லாம திரும்ப திரும்ப கடன் ஏறிட்டு இருக்கனா ஏதோ ஒரு விதத்துல மாட்டி கிடக்குறேன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடன் ஒவ்வொரு நாளும் குறையணுமே தவிர கூடவே கூடாது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். கடன் கூடவே கூடாது. நம்ம வீழ்ந்து கிடக்கிறோம்னா கண்டிப்பாக நம்ம முயற்சி செய்யணும், ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவருடைய பாதப்படியில இருந்து கதறணும், ஆண்டவரே எப்படியா. ஒரு பாவம் செய்துட்டோம்னா ஆண்டவருடைய பாதப்படியில இருந்து கதறமா? பாவம் செய்துட்டேன்னா, பாவத்துல விழுந்துட்டேன், பாவத்துல விழாதவர்கள் யாரும் இருக்கீங்களா? இல்ல, நான் எதிர்வர பாவத்துல விழல அப்படிங்கிறவங்க மட்டும் வரா இல்லையா? எதுக்கு? சரி சரி, நான் பாவத்துல விழுந்துட்டேன், திரும்ப எழும்பி வருவதற்காக ஆண்டவருடைய பாதப்படியில விழுந்து ஆண்டவரே என்னை மன்னியும் என்று நான் கதறி இருக்கிறேன் அப்படிங்கிற மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ வீழ்ந்து ஒரு காரியத்துல வீழ்ந்து கிடக்கிற ஒரு வியாதியா இருக்கட்டும், அல்லனா ஒரு கடனா இருக்கட்டும், இல்லனா ஒரு பாவ பிரச்சனையா இருக்கட்டும், வீழ்ந்து கிடக்கிறனா நீதிமானா இருந்தா டக்குன்னு எழும்பணும் அப்படிங்கறதான உணர்வோடு எழும்புவான். அல்லேலூயா. நாம் எல்லாரும் நீதிமான்களா இருக்கிறோமா?
நாம் எல்லாரும் நீதிமான்களாக இருந்தால் வீழ்ந்து கிடக்கிறது எழும்புவதற்கு முயற்சி பண்ணணும். அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறது வீழ்ந்து கிடக்கிறது, நீதிமான் வீழ்ந்தால் 7 தரம் வீழ்ந்தாலும் எழும்போனா பாவத்தை மட்டும் நினைச்சிட்டு இருக்காங்க. பாவம் மட்டும் கிடையாது. வேதத்துல இருந்து சில காரியங்களை நான் சொல்றேன். பாவம் மட்டும் கிடையாது வீழ்ந்து கிடக்கிறது, பாவத்துல வீழ்ந்து கிடக்கிறது மட்டும் கிடையாது. நீதிமான் பாவத்துல வீழ்ந்து கிடக்கிறது மட்டும் இல்ல, அநேக உலகத்துல பல காரியங்கள்ல மாட்டி கிடக்கிறானா, சிக்கி கிடக்கிறானா, அதிலிருந்து எல்லாவற்றிலிருந்து எழும்புகிறது தான் நீதிமானுடைய சுபாவம். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுல எல்லாம் சிக்கி கிடக்கிறானோ அவைகளில் எல்லாம் இருந்து எழும்ப வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்டவன் நான் நீதிமான். ஆமென். அந்த நீதிமானுக்குரிய சுபாவம் எனக்குள்ள இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக வீழ்ந்து கிடக்கிறவன் அல்ல, எழுந்து நிற்கிறவனாக இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்வில் எழுந்து நிற்கிறவர்களாக இருக்கணும். நம்முடைய இருதயத்துல அந்த நீதிமான் என்கிறதான அந்த நினைவு, அந்த சுபாவம் இருக்கும் என்றால் கண்டிப்பாக வீழ்ந்து கிடக்கிறவர்களாக இருக்கவே மாட்டோம், எழுந்துதான் நிற்போம். அல்லேலூயா.